சார் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்களே, ஷேர்ஸ்க்கே போகக்கூடாது சார், வாங்கி விற்று பல பேர் பணத்தை வீணடிச்சிட்டாங்களே சார், லாஸ் ஆகிடுச்சேன்னு கேட்பீங்க. எல்லாத்துக்குமே சேஃப் ரூட் இருக்குது. ஒரே நாளில் பணக்காரங்க ஆகணும் அப்படின்ட்டு டே ட்ரேடிங் வாங்க, இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணுவாங்க. அதில் போனோம்னா நிச்சயம் லாஸ் தான் ஆகும். இப்போ டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஸ்லைடு வரும், அதிலே சொல்லுவாங்க 90% வந்து லாஸ் மேக்கிங் பீப்புள் தான் இதில் டே ட்ரேடிங்கிட்ட, அதெல்லாம் பண்ணாதீங்கன்ட்டு அவங்களே சொல்லுவாங்க. எப்படி சிகரெட் பாக்கெட்டில் வந்து ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்றாங்களோ, அதே மாதிரி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ட்ரேடிங் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் ஃபஸ்ட்டு ஸ்லைடு அதான் வரும், ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் சொல்லுவாங்க 90% ஆஃப் த பீப்புள் டே ட்ரேடிங் பண்ணவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம பேசாமல் இருக்க வேண்டியதானே, டே ட்ரேடிங் எதுக்கு பண்ணணும்? ஆனால் ஆசையில் மக்கள், நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், என்னென்னே தெரியாது, யாரோ சொன்னதை கேட்டு வந்து சொல்லுவாங்க, நானும் டே ட்ரேடிங் பண்ணேங்க, இன்றைக்கி 5000 இன்றைக்கி சம்பாரிச்சிட்டேன், நேற்று 2000 சம்பாரிச்சிட்டேன், ஒரே நாளில் 2000 3000 4000 சம்பாதிக்கணும்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஆசை வரும். உடனே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது, டே ட்ரேடிங் பண்ண வேண்டியது, நீங்கள் சொன்ன 10,000 2 நாள் லாஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க வேண்டியது.